நீங்கள் டயபெட்டிக்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரிசியோ கோதுமையோ மைதாவோ ரவையிலையோ செய்த பலகாரங்களை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. கண்டிப்பாக அது எல்லாமே ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவை ஏற்ற தான் செய்யும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அரிசி சேர்க்காத, அரிசி ரவை மைதா கோதுமை இது எதுவுமே சேர்க்காத ஒரு இட்லி. நீங்கள் இட்லி சாப்பிடணும் அப்படின்னு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்து இந்த ரெசிப்பியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செய்து சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு ஏறவே செய்யாது. இந்த ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டான இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இட்லி செய்கிறதுக்கு நான் அன்றைக்கி எடுத்துருக்கிறது பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். உடைச்சி, அதாவது மூங் தால் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா தண்ணியில் கழுவிட்டு, அதாவது 3 தண்ணி நல்லா கழுவிட்டு இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். 3 தண்ணி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த பாசிப்பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இந்த 100 கிராம் பாசிப்பருப்பில் உங்களுக்கு 6 இட்லி வரும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கழுவியாச்சு. இதில் நல்லா மூழ்கிற அளவு தண்ணி விட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ பாசிப்பருப்பு ஊற வச்சு 4 மணி நேரம் ஆகிட்டு, 4 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த பாசிப்பருப்பெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. தண்ணி விடாமலே இது நல்லா அரைப்பட்டுரும். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பாசிப்பருப்பை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பொருட்கள் நம்ம தாளித்து சேர்க்கணும். அதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். இப்போ கடாய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் பொடிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. இப்போ கடுகும் சீரகமும் சேர்த்துட்டு, கடுகு சீரகமும் பொடிஞ்சதும் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சி சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஒன்று நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம தாளித்த பொருட்களை நம்ம அரைச்சி எடுத்த அந்த பாசிப்பருப்போடு சேர்த்துடலாம். இந்த பாசிப்பருப்பில் பார்த்தோம் அப்படின்னா கிளைசெமிக் இண்டெக்ஸ்லாம் ரொம்ப கம்மி. அதனால் இப்படி நம்ம சாப்பிடும்போது சுகர் லெவல் ஏறவே செய்யாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம தாளித்ததை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். ஏன்னா பருப்பெல்லாம் கொஞ்சம் வாய்வு, அதனால் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை கொஞ்சம், அப்புறமா ஒரு கேரட் அதை துருவி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே பாசிப்பருப்போட உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சிடலாம். இதே டைமில் ஆவியில் வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையில் தண்ணி வச்சு தண்ணியும் கொதிக்க வச்சிடலாம். இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். ரெடியாக வச்சாச்சு. இப்போ இந்த மாவு கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈனோ ஃப்ரூட் சால்ட். இது வயிறு அதாவது நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக குடிக்கிறது. இது சின்ன சின்ன பாக்கெட்டாக மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும். இது வாங்கி ஒரு அந்த பாக்கெட்டில் பாதி அளவு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா நல்லா பொங்கிட்டு நுரைச்சி வரும். அப்போ தான் இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்படி சேர்க்கும் போது தான். அப்படி ஈனோ இல்லைன்னா பேக்கிங் பவுடர் கொஞ்சம், பேக்கிங் சோடா கொஞ்சம், இந்த 2 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஈனோ சேர்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுதான் நல்லது. ஏன்னா ஈனோ சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் இந்த மாவு வெளியே இருக்கக்கூடாது. உடனே நம்ம ஆவியில் வேக வச்சிடணும். ஸோ இப்போ எலுமிச்சம்பழம் விட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதை இட்லி தட்டில் ஊற்றிடலாம். இட்லி தட்டில் ஊற்றினதுக்கப்புறமா இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும், நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் வெந்துச்சு அப்படின்னா அந்த இட்லி கொஞ்சம் ஹார்டாயிரும். கரெக்டாக 10 நிமிஷம் அப்படிங்கும்போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கத்தி விட்டு பார்த்தீங்கன்னா கத்தியில் ஓரத்தில் ஒட்டாமல் வரணும். இப்போ இட்லி நல்லா வந்துட்டு இப்போ எடுத்து நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதான். இதை லைட்டாக ஆற விட்டு ஸ்பூன் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இதை சட்னி கூடவோ, கார சட்னி, காரக்குழம்பு, கறி குழம்பு இது கூட நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், டின்னராக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அரிசி
கோதுமை இதெல்லாம் தவிர்த்துட்டு இதே மாதிரி தானியங்களில் செஞ்ச ரெசிபிக்கெல்லாம் சாப்பிடும், அதாவது பேலன்ஸ் டயட்டுக்கு மாறும்போது மட்டும்தான் உங்களோட சுகர் லெவலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உறுதியாக உங்களோட சுகர் வந்து குறையும். இந்த மாதிரி ரெசிபிகள் நம்ம சேனலில் நிறையா இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டயபெட்டிக்கோட ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.